ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி ஒரு எஜுகேஷனல் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஷார்ட்ஸும் அது ரிலேட்டாக போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மண்டே மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்ததுக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 டே சார்ட் பார்க்கலாம். அப்புறம் வீக்லி சார்ட் பார்க்கலாம். அப்புறம் 5 மினிட்ஸ் சார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரே லெவலில் ரொம்ப நல்லா இருக்குது. நான் அதை வந்து 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். எந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 49,500 டவுன் சைட்லேயும், அப் சைடில் பார்த்தீங்கன்னா 49,000 50,200. இந்த 2 லெவல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஒரு வாட்டி டெக்ஸ்ட் பண்ணி கூட காட்டிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். 50,200 அப் சைட்லேயும், டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 49,500 ரெண்டுமே வந்துட்டு 2 லெவல்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிருக்கு. நான் மார்க் பண்ணியிருக்கேன் 2 லெவலுமே. பட் இந்த ரேஞ்சில் இது வந்து இந்த ரேஞ்ச் ஹோல்ட் பண்ணுது. பட் அப்சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இண்டசிவ் கேனில் ஒரு பையர் எடுத்துட்டு கரெக்டாக நெக்லைன்ட்ட வந்து இது கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு, பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. இது இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸில் வந்துட்டு மொமெண்டம் இருக்கும். அதாவது 51,200ல வந்துட்டு செல் பண்ணியிருப்பாங்க. செல் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் செல்லிங் பண்ணவங்க எல்லாம் ஆப்ஷன் செல்லர்ஸில் செல் பண்ணியிருப்பாங்க. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 47,000ல செல் பண்ணியிருப்பாங்க, பையிங் போகும்னு நினைக்கிறவங்கெல்லாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதே ரேஞ்சில் கண்டினியூ ஆகும்போது இது ஆல்ரெடி பேட்டர்ன் படியும் பார்த்தீங்கன்னா பையர் கேண்டில் ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கு மேலே கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஈஸியாக அப் சைடில் மொமெண்டம் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க ஸ்டாப் லாஸை தட்டும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் மொமெண்டம் வந்து அப் சைடில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது அப் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்ற பட்சத்தில். ஓகேங்களா, ஸோ பட் நம்ம எந்த சைடில் பிரேக் அவுட் ஆகும் பிரேக் டவுன் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் ஹையர் பாசிபிலிட்டிஸ் பையிங் சைடுக்கு தெரியுது. பட் நம்ம பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம எதையுமே டிசைட் பண்ண முடியும். இது வந்து 1 டே சார்ட்டில் இப்போ பையிங் சைட் மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் அந்த ரேஞ்ச்குள்ளே தான் கன்சால்டேட் ஆகுது. இன்னும் ரேஞ்ச் பிரேக் அவுட் பிரேக் டவுன் கொடுக்கல. பட் இது நியரிங் சைடில் இருக்கனால ஒரு சிங்கிள் மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆஃப் செல்லர்ஸ் இந்த 51,100 200 ரேஞ்சஸில் செல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகும்போது பையிங் வந்து வெரி ஃபாஸ்ட்டாக போகும். 51,500 ஸ்ட்ரெயிட் மொமெண்டமில் டச் பண்ணும், எங்கேயுமே ரீஎன்ட்ரி கொடுக்காத மாதிரி. ஸோ அந்த மாதிரி பையிங் பேட்டர்ன்ஸ் வரும்போது பையிங் ட்ரேட் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து நான் 5 மினிட்ஸ் சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதையே வந்து உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் வீக்லி சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பின் பார், அதுக்குள்ளே ஒரு இன்சைடட் க்ரீன் கேண்டில் வருது. இந்த இன்சைடட் க்ரீன் கேண்டிலோட ரேஞ்ச் தான் நான் இப்போ சொன்னது, 50,200லேருந்து 49,500. ஸோ இப்போ நம்மளோட ட்ரேட் வீக்லி சார்ட் படி பார்த்தோம்னா எய்தர் இந்த வீக் வந்து இந்த ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதே சைட்வேஸ் ட்ரேட் மட்டும் தான். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் சூப்பர் ட்ரேட் இருக்கும். பையர்ஸ்க்கு வந்து மார்னிங் 1 ஹவர் மொமெண்டமில் மட்டும் ட்ரேட் பாருங்கள். பட் இப்போ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பிரேக் டவுன் தரும்போது தான் பையர்ஸ்க்கு ஹோல் த டே வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ட்ரேட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது 50,200க்கு மேலே அப் சைடில் மார்க்கெட் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் டார்கெட்ஸ் வந்து 51,000 அந்த மாதிரி போகும். டவுன் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லெவல் ஆஃப் டார்கெட் நான் இப்போவே சொல்லிடுறேன் 46,100. இந்த நீட் லோ தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டாகவே இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக 1 டேல போயிடும்னு சொல்ல, பட் உங்களோட ஃபைனல் டார்கெட் 46,000 அந்த ரவுண்ட் லெவலுக்கு நீங்கள் எய்ம் பண்ணலாம். அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 51,200 இருக்கும். இதை கிராஸ் பண்ணி 51,500 அந்த லெவலுக்கு வந்துட்டு திரும்ப அகைன் ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப வந்துட்டு மேலே ஹையர் அண்ட் ஹையர் ஸ்விங்ஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒயிட் பிக்சராக உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் ஸ்டில் எந்த ஒரு ரேஞ்ச் சைடும் பிரேக் அவுட் கொடுக்கல ஆர் பிரேக் டவுன் கொடுக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் 5 மினிட்ஸ் பேசிஸில் எவ்ரிடே ட்ரேட் பண்ணும். எந்த சைட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் ட்ரேடை ஹோல்ட் பண்ணியோ ட்ரெயில் பண்ணியோ போகலாம். ஸோ இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பேசியிருக்கிறது ரொம்பவே ஒயிட் பிக்சரோட சினாரியோ. ஸோ இதை புரியலனாலும் கிளியராக இன்னொரு வாட்டி ஓட்டி பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க இப்போ ஷார்ட் பிக்சரில் எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ 5 மினிட்ஸ் சார்ட் வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து மார்க் பண்ணோம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50,200ல வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, சாரி 50,002ல இருக்குது. ஓகேங்களா, ஸோ 50,002ல க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ லைனோட கலர் வந்து மாற்றிப்போம், எல்லோ கலர். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 50,002. ஓகேங்களா, ஸோ 50,002 நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆரஞ்ச் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஹை, நெக்ஸ்ட்டு இது வந்து லோ. ஓகேங்களா, இது வந்து லோ. லாஸ்ட் வீக்கோட
ஹை அண்ட் லோ பார்த்தீங்க அப்படின்னா, ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 50,200ல இருக்கு. லோவஸ்ட் இத வந்து எல்லோல மார்க் பண்ணிக்கலாம். லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 49,500 எக்ஸாக்ட்டா ரேஞ்ச் தான் வந்து ஹை அண்ட் லோவா இருக்கு. வீக்லி ஹை அண்ட் லோக்கு. ஓகேங்களா? இப்ப எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்ப நம்ம டெய்லி சிபிஆர வந்து டுமாரோ சிபிஆரா மாத்திக்கலாம். ஓகேங்களா? டுமாரோ சிபிஆர் மாத்தி விடுறேன். மாத்தி விட்டா அகைன் ஒரு ஒரு அதே ரேஞ்ச்குள்ள இருக்க ஒரு சிபிஆரா தான் வருது மார்க்கெட்ல. ஸோ சிம்பிளா ட்ரேட் அனாலிசிஸ் வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ ஓப்பன் ஆகுது. 5 மினிட்ஸ் பிரைஸ் ஆக்ஷன்ல பையிங் சைட் மூவ் ஆயி இந்த 50,200 பிரேக் பண்ணுது அப்படின்னா, அப் சைட்ல என்ன ஒரு பையிங் பிரைஸ் ஆக்ஷன் ஆர் ஹையர் அண்ட் ஹையர் பிரைஸ் ஆக்ஷன் வந்தாலும் பையிங் ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஸ்விங்க கீழ வச்சு என்ட்ரி குடுத்துருங்க. உங்களோட டார்கெட்ஸ் மினிமம் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 50,500 தான் இருக்கணும். ஓகேங்களா? அப் சைடு பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்படின்னா, 50,500 தான் இருக்கணும். எடுத்தோனே ஸ்ட்ரெய்ட்டா கேப் அப் ஆயிட்டு ஏதாவது பொ கேப் அப் ஆகுது அப்படின்னா, சினாரியோ பாருங்க. வந்து ரீடெஸ்ட் பண்ணி இந்த ஹைக்கு மேல இப்படி டர்ன் ஆகுது அப்படின்னா, இது பையிங் சினாரியோ. இல்லாம ஏதாவது சம்டைம்ஸ் பிக் ரெட் கேன்ல ஃபால் ஆகுது அப்படின்னா, பிரேக் டவுனும் நடக்கலாம். நம்ம எதையுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ பேட்டர்ன் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அண்ட் ஹையர் அண்ட் ஹை பிரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து வில் கிவ் யூ பையிங் ட்ரேட். அத விட கேப் அப் ஆயிடுச்சு வெரி பிக் கேப் அப்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலுக்கு புல் பேக் வெயிட் பண்ணுங்க. புல் பேக்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்ல பையிங் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து நம்ம சர்ப்ரைசிங்கா வந்துட்டு கேப் டவுன் ஆகுது. இல்ல ஃபர்ஸ்ட் கேன்லயே ஓப்பன் ஆகி இந்த டோட்டல் எல்லா ஸ்விங்கையும் பிரேக் பண்ணுது அப்படின்னு அக்ரெசிவா, அப்ப வந்து நீங்க செல்லிங் ட்ரேட்க்கு பிளான் பண்ணலாம். அதுவும் 49,500 விழுந்ததுக்கு அப்புறமேட்டு கீழ வந்துட்டு நீங்க அக்ரெசிவா ஷார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது 5 மினிட்ஸ்க்கான ட்ரேட். சப்போஸ் மார்க்கெட் வந்து 3 சினாரியோவா இந்த சைட்வேஸ்ல திரும்ப இதே ரேஞ்ச்குள்ளேயே கூட நாளைக்கும் சஸ்டெயின் ஆகலாம். பார்த்தா தான் தெரியும். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் இன் மார்க்கெட். திரும்ப சைட்வேஸா விழுது இந்த ரேஞ்ச்குள்ளேயே அப்படின்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டே, பையர்ஸ்க்கு பெரிய மொமெண்டம் ஒண்ணும் இருக்காது. ஸோ நான் ஓப்பனிங் சினாரியோக்கு ஏத்த மாரி எப்படி எப்படி ஓப்பன் ஆனா ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, 50,200 கீழ டவுன் சைட்ல 49,500 தான். ஸோ இந்த அனாலிசிஸ்ல நம்ம வீக்லி, டெய்லி அனாலிசிஸும் சேர்த்து சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒயிட் பிக்சரா வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. எப்பவும் போல நான் சொல்றது ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் 1 ஸ்டாப் லாஸ் இல்ல 2 ஸ்டாப் லாஸ்க்கு மேல ட்ரேட் பண்ணாதீங்க. என்ன நடந்தாலும் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. பிளஸ் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது இப்ப நீங்க புதுசா டிமோட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து 2 அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் குடுத்துருக்கு. அதுல எதுல வேணா ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல டவுட்ஸ் ஏதாவது குவெரீஸ் கேட்கணும் அப்படின்னா, கீழ கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. இல்லன்னா ஷிவாரி ட்ரேடர்ஸ்ன்ற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் நான் விளாக்ல பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க் யூ.